தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சார்ந்த செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற உரையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நாட்டினுடைய முக்கியத்துவம் கருதி உருவாக்கக்கூடிய கல்லூரிகள் என்ற அடிப்படையில் நிறைய கல்லூரிகளை இந்திய அரசாங்கம் அமைச்சு வச்சுருக்காங்க. அதாவது சுதந்திரத்திலிருந்து, இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, சுதந்திரத்திலிருந்து அது தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதிகமான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிது. அதில் தான் ஐஐடிஸ் இருக்குது, என்ஐடிஸ் இருக்குது. ஐஐடி மூலமாக தான் நம்ம நிறைய ஃபைண்ட் நமக்கு கிடைச்சது. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர்லேருந்து இப்போ சாம்சங்குடைய R&D ஹெட்டை ஐஐடி பாம்பேயில் படித்தவர் இருக்கார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சென்ற உரையில் நம்ம பார்த்தோம், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக. இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக மேனேஜர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நிறைய நிறுவனங்களுக்கு தேவைப்படுது. அப்படின்ற அடிப்படையில் இப்போது ஒரு சட்டம் இயற்றப்படுது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ஸ் 2017 உருவாக்கப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்ற அடிப்படையில் இது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம இதை பார்க்கும் பொழுது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இன்ஸ்டிடியூஷன் வருது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதோடைய முக்கியத்துவம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம். இதில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM. இப்போ IIM பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு போய் சேர்ந்தாலே அந்த சேலரி கிட்டத்தட்ட அதில் ஹையஸ்ட் பேலாம் நம்ம பார்க்கும்பொழுது 4 crore per annum எல்லாமே சேலரி வாங்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இந்த IIMல நிறுவுது. அதாவது இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் அவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மக்களை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். IIM பொறுத்த வரைக்கும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 கோடி ரூபாய் ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் சம்பளம்லாம் வாங்கினதெல்லாம் நம்ம நிறைய நியூஸில் நம்ம பார்த்தோம். ஒரு சில நியூஸில் நம்ம பார்க்கும் பொழுது அம்பானி நைட்டு 2 மணிக்கு ஒரு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நிறைய மக்கள் அதிலிருந்து வெளியில் போய் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல போகிறதுனால அவ்வளவு சம்பளங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் IIMஐ சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அதில் படிச்சுட்டு பெரும் பெரும் நிறுவனங்களில் மிகப்பெரிய பொசிஷன்ஸில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் IIMஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பெயரில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸை IIMல பார்க்கலாம். IIM அகமதாபாத் தான் இருக்கிறதுலையே டாப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அம்ரித்சர், பெங்களூர், IIM திருச்சியில் ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் போகலாம். இப்போ IIM மூலமாக நீங்கள் கிடைக்கக்கூடிய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பேச்சுலர் டிகிரியே இருந்தாலுமே இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை படிக்கிறதுக்கு தான் இந்த MBA, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் தேவைப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் MBA படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, MBA படிக்கணும், நான் ஒரு நிறுவனத்தில் போய் மேனேஜராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய விஷயமா என்ன இருக்கணும்னு கேட்டால், ஏதாவது ஒரு காலேஜில் நல்ல பிஸ்னஸை சார்ந்து ஏதாவது ஒரு BBAவோ இல்லை அதை சார்ந்த படிப்போ படிக்க வேண்டியது. கூடவே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், CAT அப்படின்ற ஒரு எக்ஸாம், காமன் அட்மிஷன் டெஸ்ட். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், IIMக்கான நுழைவுத் தேர்வாக வைப்பாங்க. அது ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி இருக்கும். அதில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த CAT மார்க் மூலியமாக அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு IIMக்குள்ளே போய் சேருவாங்க. இந்த IIM 2 இயர்ஸுக்கான படிப்பு. இந்த 2 வருஷ படிப்பில் அவங்க படித்து முடித்தாங்க அப்படின்னா, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எதெல்லாம் பெரும் பெரும் நிறுவனங்கள் என்று நம்ம கேள்விப்படுறோமோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இங்கேருந்து தான் மேனேஜர்ஸை அழைச்சிக்கிட்டு போவாங்க. அதிகமான சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு போவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஏதோ நானும் MBA படிக்கிறேன், நானும் MBA செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் அது எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம மக்கள் ஏதோ தெரிஞ்ச காலேஜில் போய் சேர்றக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அதுக்காக எந்த படிப்பையும் நம்ம குறைச்சி மதிப்பிடவும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த IIM சம்பந்தமான விஷயங்கள் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வருது. இதில் படித்த மக்கள் நல்ல பெரிய அளவில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால்
ஹர்ஷா போக்லே அப்படின்றது அவரை நம்மளால சொல்ல முடியும். புத்தகத்தை எழுதுகிற சேத்தன் பகத் அவருமே ஐஐடியில் படிச்சுட்டு ஐஏஎம்ல படித்தவங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் ஐஏஎம்ஸ்லேருந்து வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எம்பிஏ படிக்கணும்னு விருப்பப்பட்டு அதனை நோக்கி ஓடக்கூடிய மக்களுக்கு, அதனை நோக்கி ஓடக்கூடிய மாணவர்களுக்கு, கேட்கக்கூடிய பெற்றோர்களோ இல்லை கேட்கக்கூடிய மக்களோ நீங்கள் வந்து ஐஐஎம்ல ட்ரை பண்ணுங்கள். ஐஐஎம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வருது. அந்த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே நம்ம பார்க்கும்பொழுது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதில் கொடுக்கப்படக்கூடிய எம்பிஏ மற்ற எம்பிஏ விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகள் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நாம் இந்த விஷயத்தை வந்து சேர்க்குறோம். ஏன்னு சொல்லி கேட்டால் ஐஏஎம் திருச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம மக்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் திருச்சியில் ஐஏஎம் இருக்குது, ஆனால் அந்த ஐஏஎம் சம்மந்தமான நம்ம மக்களுக்கு தெரியலை. எம்பிஏ படிக்கிறதுக்கு அங்கே போகலாம்ன்றது நமக்கு தெரியலை. அதுபோல் விஷயங்கள் வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அந்த விஷயங்கள் சம்மந்தமான தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். ஏன்னா கேட்டால் இந்த கேட் எக்ஸாம்னா என்ன, எப்போ எழுதணும் அப்படின்ற விஷயங்களும் நமக்கு தெரியல. அதாவது பேச்சுலர் டிகிரி வச்சுக்கிட்டு அந்த பேச்சுலர் டிகிரி படிக்கும்போது மாஸ்டர்ஸ்க்காக எழுதக்கூடியது தான் இந்த கேட் எக்ஸாம். அந்த கேட் எக்ஸாமில் பர்சன்டைல் ரேஞ்சில் அவங்க மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஐஏஎம் உங்கள் கேட்டகரி உங்கள் கட் ஆஃபுக்குள்ளே வருதோ அந்த கட் ஆஃபுக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரிகளில் போய் சேரலாம். போய் சேர்ந்தா என்ன விஷயம், இந்த இந்தியன் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வரக்கூடிய இந்த ஐஐஎம் அப்படின்றதுல அதிகமான லட்சமாக உண்மையாகவே ஆரம்ப கட்டத்திலேயே லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்ஸ் எல்லாமே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் ஐஐஎம்ல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ யாரெல்லாம் எம்பிஏ படிக்கணும்னு நம்முடைய மக்களில் யாராவது விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இதை சார்ந்த விளக்கத்தை கொண்டு போய் சேருங்க. கேட் எக்ஸாம்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. அதை சார்ந்த கூகுள் சர்ச்சு, இப்போ சாட் ஜிபிடி, கிளாடு, கிராக்கு, அந்த மாதிரி ஜெமினி என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ அதில் போய் அது சம்மந்தமான விளக்கங்களை அவங்க தேடினாலே போதும். இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். அதன் மூலிமா தேடல் அப்படின்றது அவங்களுக்குள்ளாக உருவாகி இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முயற்சிகள் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த முயற்சிகள் மூலியமாக அல்லாஹ் நாடி அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஐஏஎம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லாஹுடைய அருளால் பொருளாதாரம் சார்ந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அவங்க ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் மேனேஜர்ஸாக இருக்கிறதுனால அவங்களே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இங்கே ப்ரொஃபஸர்களாக இருப்பாங்க. நிறைய ப்ரொஃபஸர் ஏற்கனவே ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு அதை வந்து மாணவர்களிடத்தில் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஐஎம். இது மட்டும் கிடையாது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸோட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய கல்லூரிகள் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்தே சொன்னோம்னு ஆசைப்படுறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுக்கு சரிசமமான ஒரு தரத்தோட நிறைய கல்லூரிகள் இருக்கத்தான் செய்து. இருந்தாலும் அரசாங்கத்தால் இது கொடுக்கப்பட்டு நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கப்பட்டு நேரடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஒரு பலன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுக்கு. அதில் பலனடையக்கூடிய வகையில் நம்ம மாணவர்கள் இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்த நம்மளுடைய சமுதாய மாணவர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாம் இதை போடுறோம். இன்ஷா அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய மக்களுக்கு இறுதியாக சொல்லிக்கொள்வது, எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலுமே அவங்க ஐஐஎம் அப்படின்ற ஒரு கல்லூரிக்காக முயற்சி செய்யணும். ஐஎம்குள்ளே முயற்சி செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட் எக்ஸாம், சிஏடி, காமன் அட்மிஷன் டெஸ்ட், அது எப்போ எழுதுவாங்க, பேச்சுலர் டிகிரி படிக்கும்போது எழுதுவாங்க. அப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு உதவும் அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, எம்பிஏ படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சேர்ப்பதன் மூலியமாக அதன் மூலியமாக அவர்கள் பலனடைஞ்சார்கள் சொல்லி சொன்னால் நமக்கும் அதுக்கு அதிகமான பங்குண்டு என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை சார்ந்த லிஸ்ட் எல்லாமே நாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம போடுறோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதை பார்த்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போதைக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி இது எல்லாமே நிறைய வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் நம்முடைய பங்களிப்பாக நாமளும் செய்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். நிறைய மாணவர்கள் இதன் மூலியமாக பலனடைவாங்க என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.